வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ கருப்பு கவுனி லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி நல்லா வறுத்தெடுத்து முதல்ல நல்லா கழுவி காய வச்சுட்டு நல்லா வறுத்தெடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். அது கூடவே நடக்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே வறுத்தெடுத்துட்டு எல்லாம் நல்லா கலக்கி எடுத்துட்டு தின்ன லட்டு மாதிரியே கட்டி வெல்லத்தை காய்ச்சி நல்லா உள்ளே கலக்கி வச்சு கொஞ்சம் நேரம் வச்சு மேலே நெய் ஊற்றி மூடி வச்சிடணும். அந்த சூட்டில் பாகு சூட்டில் கருப்பு கவுனி நல்லா வெந்ததுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சி எடுத்தால் சுவையான லட்டு ரெடி ஆயிரும். இது ரொம்ப சத்தானது கூட. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இதெல்லாம் குழந்தைகள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இது மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்துட்டோம்னா ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கும் வச்சு அனுப்பிச்சிடலாம். சாப்பிட்டாலும் ரொம்ப சத்தானதாக இருக்குது. குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இது நிறையா கேட்குறாங்க லட்டு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சத்தான சமையலில் கருப்பு கவுனி லட்டு.